நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை வாங்கிட்டு போவீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட வண்டியை வந்து வாங்கிட்டு போவாங்க, குட்றா மச்சான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அப்படி நம்ம கொடுக்குற வண்டிக்கு வந்து இல்லை வாங்கிட்டு போகிற வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனருக்கு மட்டும்தான் கவர் ஆகிற மாதிரி, விபத்து காப்பீட்டு கவர் ஆகிற மாதிரி ஓனருக்கு மட்டும் கவர் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஒருவேளை வாங்கிட்டு போகிறவருக்கு வண்டி ஓட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகாதா அப்படின்னா, இப்படி தான் ரீசெண்டாக மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்சில் நடந்த ஒரு கேஸில் வந்து கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த வாகனத்தோட உரிமையாளரோட அனுமதியோட வண்டி வாங்கிட்டு போகிறார்ல, ஸோ அவருக்குமே ஏதாவது ஆச்சுன்னா கூட அந்த விபத்து இழப்பீடு பெறதுக்கு அவருக்குமே வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆனால் இது வந்து ஒவ்வொரு கேஸை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறதையும் ஒரு நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸில் என்ன மாதிரிலாம் ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படிலாம் நடந்தால் அந்த விபத்து காப்பீடு விபத்து இழப்பீடு அப்படிங்கிறது வந்து யார் யாருக்குள்ள கிடைக்கும், எப்படி கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி விபத்துக்கு இழப்பீடு பற்றியே நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு அட்வொகேட் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம சேனலில் இருக்குது. அதில் போய் பார்த்து ஆக்சிடென்ட் கேஸில் உண்மையிலேயே என்ன நடக்குது, எப்படி விபத்து இழப்பீடு வாங்குறாங்க அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.